ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வந்தே பாரத் ரயில்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு தரமான சேவையை அளித்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனோடு சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மகா கும்பமேளா நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புவதற்கான ஆகாஷ்வாணியின் கும்பவாணி அலைவரிசையை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு தரமான ரயில் சேவையை வந்தே பாரத் ரயில்கள் அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், நாட்டு மக்களுக்கு உலக தரத்திலான ரயில் சேவையை வழங்க வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை வந்தே பாரத் சேவை உறுதி செய்திருப்பதாக கூறினார். ரயில்வேயில் அம்ரித் பாரத் இயக்கத்தின் இரண்டாவது கட்டம் மக்களின் தேவையை முற்றிலுமாக பூர்த்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளில் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்புக்காக 12 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறைந்த வருவாய் பிரிவினருக்கென்று 50 புதிய ரயில்கள் 2 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வந்தே பாரத் ரயில்களில் தற்போதுள்ள வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் அமைச்சர் இன்று வெளியிட்டார். நவீன வசதிகளுடன் கூடிய கழிவறைகள், அவசரகால வசதிகள், தீ தடுப்பு அமைப்புகள், செல்போன் சேவையை பயன்படுத்துவதற்கான கூடுதல் வசதிகள் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். நவீன முறையில் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செய்தியாளர்களின் ஒரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் இடையே 97 சுரங்கப்பாதைகள் மற்றும் 6 கிலோமீட்டர் தூர பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கு பின்னர் அந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் கூறினார். 10,000 ரயில் என்ஜின்களில் பாதுகாப்பு எச்சரிக்கைக்கான கவச் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான படுக்கை வசதி அமைப்புகளை மாற்றி அமைப்பது குறித்து திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய தேவைகளுக்கு ஏற்ப ரயில்வே துறையின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் தரமான ரயில் சேவையை வழங்கவும் ரயில்வே அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல் கிராமத்தில் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில் சக்கரம் தயாரிக்கும் தொழிற்சாலையை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் பெட்டிகளை இணைக்க தற்போது 80,000 உறுதியான ரயில் சக்கரங்கள் தேவைப்படுவதாகவும் இதனை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த தொழிற்சாலையில் இருந்து உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் விரைவாக முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மக்கள் நலனோடு சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், பெண்களின் மேம்பாட்டை உறுதி செய்ய பாலின சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்தியாவில் வெளியுறவுக் கொள்கை மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். குடும்ப அமைப்பு தொடங்கி பெண்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெண்களுக்கான கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து போன்றவை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 18வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் நிறைவு விழா இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக ஆகாஷவாணியின் சிறப்பு அலைவரிசை கும்பவாணியை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று காலை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகா கும்பமேளா சாதி, மத, இன வேறுபாடுகளை கடந்து தேச ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். கும்ப மங்கள்தன் நிகழ்ச்சியையும் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தார். மகா கும்பமேளாவில் அன்றாடம் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் வர்ணனை, கும்பமேளா ஏற்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை நாளை முதல் இந்த அலைவரிசையில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை மணி 5:55 முதல் இரவு மணி 10:05 வரை தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை கும்பவாணி அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்கலாம். 103.5 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இடம்பெறும்
கும்பவாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாகவும் OTT தளங்களிலும் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதியின் தலைவர் டாக்டர் நவ்னீத் குமார் சேகல், தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி, ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர், தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் திரு கஞ்சன் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. HMPV வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் 17ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுவை திரும்பப் பெற இம்மாதம் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிபூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. இந்த தொகுதிகளிலும் இம்மாதம் 17ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். தேசிய மாணவர் படையினருக்கான புதிய கருத்துகள் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான போட்டியை NCCயின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய மாணவர் படையினரின் புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். NCC பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி முகாம்கள் குறித்த தகவல்கள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதிலுமிருந்து 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ளதாக லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழாவை மாநில அமைச்சர்கள் திரு தாமு அன்பரசன், திரு பி ராஜேந்திரன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சர்வதேச மற்றும் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் 10வது ஆண்டாக இந்த பலூன் திருவிழா நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள திருவிடந்தையில் 8 நாடுகள் பங்கேற்கும் 10வது சர்வதேச பலூன் திருவிழா இன்று துவங்கியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 10வது ஆண்டாக தமிழ்நாட்டில் இந்த பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த முறை சென்னை, மதுரை, பொள்ளாச்சி ஆகிய 3 இடங்களில் பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது. இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும். மேலும் இந்த பலூன் திருவிழாவில் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பிரேசில், பெல்ஜியம், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளை சேர்ந்த ஏர் பலூன் பைலட்டுகள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்கள் மற்றும் தனித்துவமான வண்ணங்களில் பலூன்களை பறக்கவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 13 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். இந்த மாவோயிஸ்டுகள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 13 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த பிஜப்பூர் மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர், சரணடைந்த அனைவருக்கும் தலா 25,000 ரூபாய் மறுவாழ்வுக்கென அம்மாநில அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 22.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழக அணி பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி 8:15க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. குவஹாத்தியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. போபால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே பாரத் ரயில்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு தரமான சேவையை அளித்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனோடு சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மகா கும்பமேளா நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புவதற்கான ஆகாஷ்வாணியின் கும்பவாணி அலைவரிசையை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது.
இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.